வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன மோட்டிஃப் தான். வெறும் த்ரெட் ஒர்க்கு தான். எந்த பீடு ஜர்தோசி எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, சிம்பிளாக சொல்லித்தரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, 2 ஃப்ளாரு, ஒரு பேரட்டு, குட்டி குட்டி லீவ்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சின்ன லீவ்ஸ் மாதிரி. இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். இது ஒரு மோட்டிஃப் தான். இந்த மோட்டிஃபை வந்து நம்ம நெக் பார்ட்டில் ட்ரா பண்ணலாம், இல்லை கையில் பண்ணலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஜரி தான், வேறு எதுவுமே இல்லை. ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் இந்த ஃப்ளவருக்கு நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஏற்கனவே எல்லா ஸ்டிச்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டிச் எடுத்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக காட்டினா ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுற ரீசனே அதனால தான். நார்மல் செயின் தான் போட்டுட்ருக்கேன். அவுட்லைன் ஃபுல்லாகவே போட்டு உள்ளே ஃபுல்லாக பட்டன் ஹோல் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். சின்ன ஃப்ளவர்னால பட்டன் ஹோல் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்குவோம். இப்போ அவுட்லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபில்லிங் வந்து பட்டன் ஹோல் வச்சு சில்க் த்ரெட் வச்சு பண்ண போகிறேன். எப்பயும் எடுக்கிற மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம பட்டன் ஹோல் போடுவோம். இந்த மோட்டிஃபில் எந்த பீடு ஜர்தோசி எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சில்க் த்ரெட்டும் ஜரியும் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த பீடு ஒர்க்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து வெறும் சில்க் த்ரெட் மட்டும்தான் வேணும், எனக்கு எம்ப்ராய்டு மாடலில் வேணும், மெஷின் எம்ப்ராய்டு மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த மெத்தட் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்லிங் வந்து வரும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபில்லிங் வரும். இது எல்லாமே எப்படின்னு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். ஃபில்லிங் பண்ணுறப்ப வந்து நான் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சஸ் தான், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸ் தான். அதனால தான் அது ஃபாஸ்ட்டாக நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பெட்டல் முடிச்சிட்டேன், 2வது பெட்டலு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டலுக்கு வந்து லாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே கண்டினியூவாக அந்த 6 பெட்டலுமே நம்ம பட்டன் ஹோல் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி இதை முடிச்சுக்கலாம். அவுட்லைன் நம்ம கொடுத்தனால இது வந்து அழகாக இருக்கும். வேணும்னா முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லைன் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, இன்னும் ஹைலைட்டாக அழகாக தெரியும். இப்போ ஃபுல் அண்ட் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நடுவில் ஒரு க்ரீன் கலர் நார்மல் குந்தன் ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பெட்டலுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் ஃப்ளாட் லோடிங் தான் பண்ண போகிறேன். க்ராஸாக வச்சு ஃப்ளாட் லோடிங். ஒரே ஒரு சின்ன பெட்டலுக்கு மட்டும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இதே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எடுத்துகிட்டு இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ளாட் லோடிங் எப்பயுமே, அதாவது ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா அந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜோட கீழே அந்த க்ராஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்தால் தான் அந்த ஷேப் அப்படியே வரும். நீங்கள் நேராக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கிராஸாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட்டு, திருப்பி கீழே கொண்டு வந்து ஒரு லாங்கு, கீழே கொண்டு வரப்போ ஒரு லாக்கு, திருப்பி மேலே ஒரு லாங்கு, மேலே ஒரு லாக், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கடைசி அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அதை ஃபுல்லிங் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், செயின் கொடுத்துட்டு அந்த செயின் கொடுக்குறப்ப தான் அந்த நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ நல்லா கொடுத்துட்டு எட்ஜெல்லாம் நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து ஃபினிஷிங் அதை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த குட்டி குட்டியாக கொடுத்துருக்கேன்ல, இந்த பூவுக்கு ஃபுல் பெட்டல்ஸுமே இந்த மாதிரி லோடிங் தான் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே கண்டினியூஸாக போடுறது தான். நம்ம ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து லாக் பண்ண வேணாம். நடுவில் ஒரு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லீஃபும் அதே தான், நம்ம எப்பயுமே பண்ணுற அதே லோடிங் தான். லோடிங் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இது லோடிங் கிடையாது, இது வந்து பட்டன் ஹோல். லீஃபுக்கு வந்து பட்டன் ஹோல், ஏன்னா குட்டியாக இருக்குது, ஒவ்வொரு தடவையும் குத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பட்டன் ஹோலும் நம்ம கொடுக்கலாம். கொடுத்த பூ பாருங்கள், அதுவுமே இதே ஷேப்பு தான். அதுக்கு நான் லோடிங் பண்ணேன். இதுக்கு வந்து பட்டன் ஹோல் வச்சு நான் ஃபுல்லாக லீஃப் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு எடுத்து மேலே மட்டும் குத்துறதை மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு தான் கீழே அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு மட்டும் மேலே ஒரு லாக் கொடுங்க. அது எதனால் அப்படின்னா அந்த ஷேப் நமக்கு வரணும். அதனால் மேலே மட்டும் ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாக் கொடுக்க தேவையில்லை. ஃபுல்லாக வந்து பட்டன் ஹோல் கொடுத்துட்டு முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த லீஃபுக்கு, இந்த லீஃபுக்கு நான் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஜரி த்ரெட் வச்சு நான் இந்த ஸ்டெம் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இந்த பீகாக்கு, அதாவது பீகாக்குன்றேன், பேரட்டுக்கு
இந்த பேரட்டுக்கு வந்து என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஜரியில் வச்சு ஒரு அவுட்லைன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு சின்ன கர்வ் மாதிரி கீழே வருது அந்த பாடியோட போர்ஷன். ஸோ எந்த மாதிரி வருதோ அதே ஷேப்பில் நம்ம செயின் கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துட்டு ஒரு லாக் பண்ணிட்டு தான் அடுத்தது பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு சின்ன கர்வ் மாதிரி வருது. இந்த கர்வில் கொடுத்துட்டு இந்த மேலே கொண்டு போகிறப்ப இந்த இடத்துல வச்சு ஒரு லாக், திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டாக கொண்டு வந்து லாக் பண்ணால் தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி அந்த வயிற்று பகுதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த வயிற்று போர்ஷனுக்கு இதே மாதிரி ஒரு சின்னது வந்து அந்த கர்வ் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு லாக். இப்போ கடைசி இந்த கர்வ் முடிச்சாச்சு. இதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். இதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ அடுத்து இந்த வளைவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படியும் நம்ம போடலாம், கீழேருந்து இல்லை மேலேருந்து கொண்டு வரலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா ஏற்கனவே போட்ட செயினுக்கு நடுவில் இருந்து எடுங்க. அப்போ தான் அந்த கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியேருந்து எடுத்திங்கன்னா அது தனியாக தெரியும். அந்த கழுத்து பகுதி மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால தான் அந்த நடுவில் வந்து எடுக்கணும். எடுத்து கரெக்டாக அந்த கர்வ் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு லாக் முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்து இந்த பீக்கு, அதனுடைய வாய்ப்பகுதி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே, அது அப்புறம் இந்த குட்டி இது. அதே மாதிரி இந்த வாய்ப்பகுதி மேலே எடுக்கிறப்ப இந்த நடுவில் அந்த செயினுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட்டு நான் வந்து அதாவது சும்மா நீங்கள் செயின் கொடுத்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுக்காக இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் நான் காட்டுற ரீசனே அவுட்லைன் எப்படி அவுட்லைன் இருந்தால் தான் உள்ள ஃபில்லிங் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் அவுட்லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி ட்ரா பண்ணோமோ அதே ஷேப்பில் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், பேரட் க்ரீன். ஓகே, பேரட் க்ரீன் எடுத்து இப்போ ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஃபுல்லாக லோடிங் தான். இப்போ இந்த நெக்கு அதாவது அந்த கழுத்து பகுதி வரைக்கும், தலையிலேருந்து கழுத்து பகுதி கீழே ஒரு சின்ன வயிறோட ஒரு சின்ன கர்வ் ஃபுல்லாக நான் வந்து இப்போ லோடிங் தான் பண்ணுறேன். குட்டியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் குட்டியாக இங்கே இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த கண்ணை மட்டும் விட்டுட்டு, நடுவில் கண்ணுக்கு ஒரு ரவுண்டு வருது இல்லையா, அதை விட்டுட்டு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். கீழே கொடுத்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸாக கொண்டு வந்து அந்த கண்ணுக்கு இந்த ரவுண்டை மட்டும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இதுக்கு மேலேயே நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு மேலே அதுக்கப்புறம் கண்ணு நம்ம போடுறப்ப ரொம்ப தூக்கலாக தெரியும். இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து கண் வந்து கரெக்டான அந்த ஷேப்லேயே அப்படியே அமுங்கின மாதிரி, அந்த க்ரீனோட அதே இதுலேயே அப்படியே அமுங்கின மாதிரி இருக்கும். இல்லைனா கண் தனியாக பிதுங்கின மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் விட்டுட்டு கண்ணுக்கு மாதிரி விட்டுட்டு மீதி இடத்துல ஃபுல்லாக லோடிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் லோடிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட் கூட போடலாம், அதுவும் அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா தாம்பூர் ஸ்டிச்சோ ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் லோடிங் தான் பண்ணுறேன். மோஸ்ட்லி இதுக்கு வந்து கொஞ்சம் லோடிங் ஸ்டிச்சஸ் தான் வரும். இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் லோடிங் தான் பண்ணுறேன். இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் முடிச்சுட்டு கடைசி ஒரு செயின் கொடுத்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து ஒரு செயின் கொடுத்துட்டு முடிங்க. அப்போ தான் நம்ம அந்த ஹோல்ஸ்லாம் தெரியாத மாதிரி இருக்கும். லோடிங் ஸ்டிச் தெரியாதவங்களுக்கு பாருங்கள், நான் பழைய வீடியோஸ் எல்லாமே எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டிருக்கேன். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ இந்த க்ரீன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டெயில் பகுதி வால் பகுதியிலையும் போட்டுருவோம். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த சைடு மேலேருந்து பண்ணக்கூடாது. இந்த கீ பகுதியிலேருந்து குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிராஸாக கொண்டு போய் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்டிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு காட்டிட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணுறப்ப தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா நேராக வரும். நேராக வரக்கூடாது. நேராக வந்து அந்த ஷேப் நல்லாவே இருக்காது. அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக கிராஸாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் போக போக அப்படியே அந்த இடம் குறுகுது இல்லையா, அப்படியே மெதுவாக கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். முடிச்சுட்டு கேப்பில் ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செயின் போட்டுருங்க. அவுட்லைனு உள்ளேயே ஒரு செயின் போட்டுட்டு அதை ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி போடுறப்ப அந்த செயின் போடுறப்ப தான் அந்த ஃபினிஷிங் அதுவுமே கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து குட்டி இடம், இந்த பீக்கு, இந்த கண்ணு, இந்த 3 பகுதிக்கு ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ரெட்டில் லோடிங் பண்ணிட்டேன். கண்ணுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி வாய்க்கும் நான் வந்து ரெட் கலரு ஸ்டிச் கொடுத்துட்டேன். செயின் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து மேட் ஃபில்லிங் பண்ண போகிறேன். மேட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டை 2ஆக பிரிக்கணும். அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அக்யூரேட்டாக வரும். மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் தெரியாதவங்களுக்கு ஸ்டிச்சஸ் பழகுங்க. பழகுனவங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோட்டிஃபில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சரியாக வரல, ஒரு கரெக்டாக போடுறேன், அக்யூரேட்டாக. இந்த மாதிரி லைன்ஸ் போடுறது கரெக்டான அளவாக இருந்தால் தான் நம்ம மேட் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ இந்த கோடு நடுவில்லாம் போடுவோம் இல்லையா, அதாவது பிரிக்ஸ் மாதிரி பிரிச்சுக்கணும். குட்டி குட்டி கோடு வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த 2க்கு நடுவில் இது, இந்த 2க்கு நடுவில் இது, இந்த மாதிரி நம்ம பிரித்து கோடு கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த 2க்கு நடுவில் இந்த இது, இதுக்கு 2 நடுவில் இது, இந்த மாதிரி போட்டு பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதுக்கு வந்து மஸ்டர்ட் கலர் எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கேன், 2 நூல்கண்டு, 2யும் சேர்த்து அட்டாச் பண்ணி நான் வந்து இப்போ மேட் ஃபில்லிங் போடுறேன். இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செயின், அடுத்த செயின், அடுத்த செயின், நான் எங்கெங்கே கோடு நடுவில் டிவைட் பண்ணேனோ அங்கே எல்லாமே செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். திருப்பி ரிவர்ஸில் அதே மாதிரி செயின். வெறும் செயின் தான். மேட் ஃபில்லிங் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ்ஸு, ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனுடைய ஷேப் வந்து அதை நம்ம கரெக்டாக பிரிக்ஸ் மாதிரி குத்தி குத்தி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடம்லாம் அழகாக இருக்கும். இந்த மேங்கோ மாதிரி மோட்டிவ் வர்ற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பீகாக்கு, பேரட்டு, இல்லைனா அப்படி இல்லைனா நம்ம லோட்டஸ்க்கு, அந்த மாதிரி வர்ற இடத்துல ஒரு மேங்கோ மாதிரியே வரைஞ்சி அதுக்கு வெளியே அந்த மாதிரி இந்த அன்னம் மாதிரி வரும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு வந்து நீங்கள் மேட் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடு கூட வர்ற இடம் பாருங்களேன், ரொம்ப அழகாக தெரியும். இப்போ வந்து 5 ஸ்டிச்சஸ் போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட் ஃபில்லிங்னா ஸ்டிச்சஸ் வந்து எண்ணிக்கோங்க. ஒரு பிரிக்ஸ், அதாவது ஒரு லைனில் வந்து 5 போட்டோம்னா அதே மாதிரி அடுத்ததுலேயும் 5 தான் போடணும். 5, 4, 6 அப்படின்னு மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஸோ இப்போ நான் 5 போட்டிருக்கேன். அடுத்தது மெஷர் என்ன அளவோ இதுக்கு 2க்கும் நடுவில் குத்தி அடுத்த 5 நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க, கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் அந்த கோடு போட்டு நம்ம பிரித்து நம்ம பண்ணுறனால தான் அந்த ஷேப் பாருங்கள் கரெக்டாக வரும் நமக்கு. இல்லைன்னா ஈவனாக இருக்காது. ஓகே. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் இது. சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக ஒரு நெக்குக்கு ஒரு 2 லைன் சரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி லீஃபோ இல்லை வேறு ஏதாவது குட்டி ஃப்ளார்ஸோ ஒன்றும் இல்லைனா ஸ்டோன்ஸோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ஒர்க்கில் எந்த பீடுமே கிடையாது. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஒர்க்கு இந்த சில்க் த்ரெட்டில் பண்ணுறது. நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. சில்க் த்ரெட்லேயே நிறைய ஃபில்லிங் இருக்குது. நம்ம அவுட்லைன் கொடுக்குற ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஃபுல் ப்ளவுஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேண்டோட ஸ்லீவ் பார்ட்லேயும் இந்த மாதிரி இந்த சைடு ஒரு மோட்டிஃப், அந்த சைடு ஒரு மோட்டிஃப் நம்ம வரைஞ்சிட்டோம்னா அதுவும் நம்ம பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடு ஃபஸ்ட் சைடு வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இது வந்து லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைன்லேயே திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த 2க்கும் நடுவில் இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரே மாதிரி அழகாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துலையுமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரிங் நாட் யூஸ் பண்ணலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும். ரிங் நாட்லாம் போட்டிங்கன்னா அடுக்கடுக்காக நம்ம போடுறப்ப இன்னும் அது அழகாக எம்போஸாக காட்டும். இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு வந்து அதாவது நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க மெயினாக. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து சாம்பிள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலை போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெட்டீரியலை நீங்கள் போடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த அவுட்லைன் கொடுத்தா தான் பாருங்கள் அந்த ஒயிட் எல்லாமே எதுவுமே தெரியாமல்
நமக்கு நம்ம என்ன ஷேப் போடுறோமோ அந்த ஷேப் வந்து அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் டிசைன் முடிச்சாச்சு. எவ்வளோ ஈஸியான டிசைன் பார்த்தீங்களா? ம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கற்றுக்கிறதுக்கு ஈஸியான விஷயந்தான். அதனால் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.